பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எல்லாத்தையும் தட்டி தூக்கக்கூடிய ஒரு கட்சியாக தாவேகா மாறி இருக்கிறது. பனையூரில் அதிகம் பேசாத சிடுசிடு இருக்கிறார் முதலமைச்சர். அவருடைய முகம் கூட எப்போதும் சிடுசிடு என்று தான் இருக்கிறது அப்படின்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனத்தை, கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அண்மையில் கூட நீங்கள் பார்த்தீர்கள், தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அனிதா ராதாகிருஷ்ணன் கூட கைது செய்யப்பட்டார். அதற்கப்புறம் அவர் வெளியே வந்தார். இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான பார்வை. ஆனால் அவருடைய வாழ்க்கை குறித்து, அவருடைய மனைவியுடைய விவகாரத்துகள் குறித்து, அவருடைய தவறான நடவடிக்கைகள் என்னெல்லாமோ விமர்சிக்கப்படுகிறது எதிர்க்கட்சிகளால். ஆனால் ஒரு பக்கம் இந்த நிலை போனாலும் மற்றொரு பக்கம் விஜய் அரசியல்வாதியாக உருவெடுத்திருக்கிறார், மாறியிருக்கிறார். அவர் சிறப்பாக தனது பணிகளை செய்து வருகிறாரா என்கின்ற ஒரு ஐயப்பாடு மட்டுமல்ல, களத்திலிருந்து பல செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்போது முதலில் சொல்லிவிட்டு ஒன்றொன்றாக சொல்ல போகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மற்றொரு அணியாக தமிழக வெற்றி கழகம் மாறி வருகிறது. ஏறக்குறைய உங்களுக்கு தெரியும். அதில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் இன்னும் வர காத்திருக்கிறார்கள் என்ற லிஸ்ட்டும் உங்களுக்கு தெரியும். இப்போது அதன் தொடர்ச்சியாக முக்கியமான அசைன்மெண்ட்டுக்கு அவர்கள் வலைவிரித்திருப்பது மிகப்பெரிய புள்ளியாகிய ஓ பன்னீர்செல்வத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தாவேகாவுக்கு வருவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கி அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தொடர்கிறது என்கின்ற பரபரப்பான செய்தியை நாம் இங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ள முடிகின்றது. பொதுவாக அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், எங்கே சதை பெற்று இருக்கிறதோ அந்த பழத்தை நோக்கி, அந்த ஆடுவை நோக்கி, அந்த இறைச்சி துண்டை நோக்கி மட்டும்தான் கத்தி பாயும். அப்படித்தான் பழுத்த மரம் மட்டுமே கல்லடியும் அதிகமாக வேங்கும். இதையெல்லாம் நீங்கள் மிக சரியாக யூகித்து பாருங்கள். எந்த இடத்தில் பலம் இருக்கிறதோ அங்கே உறவுகள் குவியும். பணம் இருக்கிற இடத்திலும் உறவுகள், இல்லாத சொந்த பந்தங்கள் எல்லாம் உலகத்திலே வருவார்கள். உங்களுடைய சம்பந்தியுடைய இளைய பொண்ணு, அவருடைய நாத்தனாருடைய அந்த சம்பந்தத்தோடு நான் இங்கே வந்தேன் என்று தேவையில்லாத கதைகளெல்லாம் சொல்லிக்கொண்டு உறவுகள் புதிதாக முளைப்பார்கள். இது இந்த உலகத்தினுடைய யதார்த்தம். இது என்ன அரசியலுக்கும் அப்பாற்பட்டது ஒன்றும் இல்லையே. இதே துணிதான் இன்றைக்கு தாவேகா அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஓ பன்னீர்செல்வத்தை அவர்கள் வலைவிரிப்பதின் மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், ஓ பன்னீர்செல்வம் வருவதற்கான காரணம் என்ன, ஓ பன்னீர்செல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன பிரச்சனை என்பதும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான முதன்மை செய்தி நிறுவனத்திலிருந்து ஒரு களப்பதிவு கிடைத்திருக்கிறது. அதை நம்முடைய பார்வையில் மாற்றமாக, நம்முடைய ஒரு அனலிட்டிக்கலாக அதை பார்க்கிறோம். அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வியும் உங்களுக்கு எழுகிறது. ஓ பன்னீர்செல்வம் போவதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை கையை பிடித்து இழுத்து கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்பு அதிகம். நீங்கள் பேசுகிறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்பதும் என்னுடைய காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தால் கடுமையாக பேச்சு கட்சியை விட்டு வெளியேறப் போவதில்லை. ஆனால் ஓ பன்னீர்செல்வத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து கையை பிடித்து இழுத்து தரதரவென்று தாவேகாவில் சேர்ப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அது வேறு யாரும் இல்லை, அவருடைய சொந்த மகன் ரவீந்திரநாத் குமார். அவர் தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, பன்னீர்செல்வத்திற்கு பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் என்கின்ற ஒரு நிறுவனத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாய்கள், பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்கள் எவ்வளவோ இருந்தது. ஒரு பெரும் முதலீடாக இருக்கிற போது கடந்த ஆண்டு அது முழுமையாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் அதனுடைய தொடர்பாளர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மருமகன் கைகளில் அது சிக்கியது. ஸ்டாலினுடைய மருமகனான சபரீஷன் அந்த நிர்வாகத்தின் தலைமை பொறுப்புக்கோ அல்லது அந்த நிர்வாகத்தினுடைய செயல்பாட்டுக்கோ அவர்களுக்குள் முழுமையாக இடம் மாறிய நிலையில் தங்களுடைய பங்கை வாங்க வேண்டும், பணத்தை கைப்பற்ற வேண்டும் என்று அதில் முதலீடு செய்திருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் முயன்றதாகவும் கூட கடந்த நாட்களில் சில செய்திகள் வந்திருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மைகள் குறித்து நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் இது பத்திரிகைகளில் மட்டுமல்ல, ஊடகவியலாளர்களாலும் அரசியல் புரசலாக பேசப்பட்டது. இந்த நிலையில் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் திரு ஸ்டாலினோடு ஒரு சமாதான போக்கு எப்போதும் உண்டு.
ஏனால் அதிகம் கடிந்து பேசாதவர், தேவையற்ற வார்த்தைகளை உளறலும் செய்யாதவர் திரு பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் தெற்கே முக்குலத்தூர் சமூகத்தின் ஒரு மாண்புமிக்க தலைவர். தமிழ்நாட்டு அரசியலில் யாருக்கும் கிடைக்காத சிறப்பு அந்தஸ்தை அவர் 3 முறை பெற்றார். அம்மா அவர்கள், செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களை இந்த பதவிக்கு தேர்ந்தெடுத்து அவரை வைத்தார். இவரை ரெக்கமெண்ட் செய்வது திருமதி சசிகலா அம்மா அவர்கள்தான். நல்ல தம்பி, நல்ல முறையிலே அவர் பணியாற்றுவார் ஐயா அவர்கள் என்று இவரை பெரிய குளத்திலிருந்து கொண்டு வந்து ஒரு சாதாரண எம்எல்ஏவாக இருந்து பேச்சு முத்தாக இருந்த அவரை இன்றைக்கு பெரும் அழகு பார்த்ததில் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுக்கும் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு பெரும் பங்கு உண்டு. விளைவு 3 முறை அவர் முதலமைச்சராக ஆனார். இந்த நிலையில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எதற்கு சென்றார் என்ற வரலாற்றை நான் சொல்ல வேண்டியதில்லை. கட்சி அழிந்து போனாலும் அதன் பொதுச் செயலாளராக நான் தொடர்வேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய திரு பழனிசாமியினால் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தப்பட்டு கடைசி வரைக்கும் எனக்கு பதவியே வேண்டாம், கட்சியின் சாதாரண தொண்டனாக ஒரு முனையில் இருக்கிறேன் என்று அவர் கேட்டபோதும் அவரை சேர்க்க மறுத்து ஒரு பெரும் அநீதியை பழனிசாமி அவருக்கு செய்தால் அரசியல் ரீதியாக. பாரதிய ஜனதாவை இவர் நம்பினார், பாஜகவோடு நட்புறவை கொண்டார். ஆனால் பாஜகவினர், தேசிய தலைவர்கள் சென்னையிலே வந்திருக்கிற போது கூட திரு பழனிசாமி அவர்களை சந்திக்க, திரு ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க நேரம் ஒதுக்கவில்லை. கடைசியில் அவர் பார்த்தார், தவேகா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் பெரிதாக இல்லை, யாரும் அதை கணிக்க முடியவில்லை. பெரிதாக இல்லை என்ற இருந்தது, ஆனால் யாரும் கணிக்க முடியவில்லை. திமுக ஸ்ட்ராங் கோலியேஷனை அமைத்தது. மதசார்பற்ற கூட்டணி, கட்சியினுடைய ஆளும் வலிமை, கட்சியினுடைய திட்டங்கள், மகத்தான வெற்றியை அவர்கள் மீண்டும் ஒரு முறை பெற்று விடுவார்களோ என்று எண்ணக்கூடிய அளவில் இந்த பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு டீலிங்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோடு நெருங்கிய செய்தியில் அவர் அங்கே சென்று பேசினார். விளைவு சிறப்பாக அமைந்தது. அவருக்கு தேவை முக்குலத்தூரின் முகமாக தென் தமிழகத்தில், தென் மாவட்டத்தின் ஒரு அற்புதமான தலைவர் கிடைத்தார் என அமைதியளித்தது திமுக தலைமை. எதிர்பாராத விதமாக திமுக தலைமை தோல்வியை சந்தித்த போது திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கான அதிருப்தி எல்லோருக்கும் வருவதுதான். ஐயோ, நாம் எதிர்பார்த்த கணக்கு தப்பித்து விட்டதோ, ஐயோ அப்படி என்கின்ற மனம் உண்டு, எல்லோருக்கும் உண்டு. இன்றைக்கு சாறை சாறையாக அன்று வந்தது செங்கோட்டையன் வந்தார், அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டு விட்டார். அன்று வந்தது ஆதவ அர்ஜுனன் வந்தார், பல கட்சியிலிருந்து, அவரும் கட்சியிலே பெரிய ஆளாகிவிட்டார். அன்று வந்தது சபாநாயகராக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுமை, உங்களுக்கு தெரியும், அவரும் அலங்கரிக்கப்பட்டார். அதற்கு பிறகு இப்போது தாங்கி வந்து சேர்ந்தவர்கள் தான் குட்கா வழக்கில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் எல்லோருமே இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான மதிப்பீடுகள் குறைவுதான். ஆரம்ப கட்டத்தில் வந்தவர்களுக்கு மதிப்பீடு. ஆனால் இந்த இடத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் இல்லை என்பதுதான் முக்கியம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தனக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படாதது மட்டுமல்ல, தனது மகனுக்கு கேட்டபோதும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லி இருக்கிறார்களாம். அதே சமயம் மதச்சார்பற்ற கட்சிகளெல்லாம் வெளியே சென்ற பிறகு கட்சி வலுவிழந்திருக்கிறதும், கட்சிக்குள் பெரும் குழப்பம் இருக்கிறதும், மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒன்றிய செயலாளர்கள் பலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்னும் எவ்வளவு காலம் தாமதிப்பது, ஆளும் அரசாங்கத்தில் சேரலாம் என்று அவருடைய மகன் ரவீந்திரநாத் குமார் தந்தையை நச்சரிக்கிறார். அது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே மோடியை மாதிரி யாரும் இல்லை, ஹிந்துத்துவா எங்கள் உயிர் என்றெல்லாம் சொல்லி கொண்டு தெரிந்தவர் தான் இந்த ரவீந்திரநாத் குமார். அவர் எப்படி என்றால், எங்கே பழுக்குமோ அங்கே அவர் சொல்வார். அவருக்கான அனுபவம் பெரிய அளவில் கிடையாது. மோடியை போல் இல்லை, ஹிந்துத்துவா என் உயிர் என்றெல்லாம் பேசி கொண்டு தமிழ்நாட்டில் ஹிந்துத்துவா பெரிய அளவில் வெற்றி பெறும், மத்திய அமைச்சருக்கு தன் அப்பாவுக்கு பெரிய பதவி கிடைக்கும், அப்படி இப்படி என்றெல்லாம் ஒரு கணித்து அவர் ஒரு சிறிய பையனாக சில விஷயத்தை சொன்னார். கடைசியில் அது தோல்வியில் முடிந்தது. இப்பொழுது மறுபடி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் அடையாளப்படுத்தப்பட முடியாத நிலையில் மீண்டும் அங்கே கட்சி பதவிகள் கொடுக்கப்படவில்லை. கொடுக்கலாம், கொஞ்சம் அமைதியாக இருங்கள், அதற்கான காலம் வரும் என்று சொல்லப்பட்டாலும் அவர் பொறுமையாக இருப்பார். அவருக்கு ஒன்றும் இன்னும் பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றோ, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமென்றோ, இல்லை கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறது, 10 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறது, 10 பசங்க இருக்காங்க, அதெல்லாம் அவருக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போது தந்தையை அழைத்து கொண்டு தாவேகாவுக்கு போகலாம் என்ற திட்டத்தையும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய மனோ பதட்டத்தையும் அறிந்த
பனை ஒரு குரூப்ஸ் மெதுவாக தூண்டில் போட்டிருக்கிறார்கள். அந்த தூண்டிலில் இந்த வலை மீனில் சிக்குமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் ஏற்கனவே இருந்து தாங்கி உள்ள சி விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் போன்றவர்களை போன்று இவர் இல்லை. நல்லா கவனிக்கணும். இவருக்கு முழுமையாக அங்கீகாரம் கொடுத்து ஏதாவது தொகுதியிலே நிற்க வைத்து போட்டியிட்ட பிறகுதான் இவருக்கு வெற்றி கொடுக்கலாம், உங்களுக்கு உயர்ந்த பதவியை. ஒரு கோலிஷன் டீமில் செங்கோட்டையனுக்கு எப்படியெல்லாம் சிறந்த பதவி கொடுத்தார்களோ அப்படி இவரை கொடுப்போம். அவர் ஒரு கவுண்டர் பெல்ட்டில் இருக்கார், இவர் ஒரு மறவர் பெல்ட்டில் இருப்பார். அப்படிங்கிற முறையில் பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை விரைவில் முடியலாம் அல்லது எதிர்பார்க்கலாம். ஆனால் அவர் அவ்வளோ எளிதாக போக மாட்டார். அவருக்கு அதை பற்றி சிந்தனையும் இல்லை. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அவருடைய மகனுக்கு அதிக சிந்தனை உண்டு. அவர் கடந்த காலத்தில் ரவீந்திரநாத் குமாருடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது அப்படித்தான் இருந்தது. ஒருவரை புகழ ஆரம்பித்தால் புரிவார், மோடியின் காலில் விழுவார், ஹிந்துத்துவா என் வாழ்க்கை விதி என்பார். இப்பொழுது அதையெல்லாம் விட்டு ஒன்றுக்கும் ஆகாமல் ஹிந்துத்துவா 3% டிக்ளைன் ஆன பிறகு இப்போது எதிர்பார்த்த அளவிற்கு திமுகவில் இவருக்கு இடமில்லை. தந்தைக்கும் இடமில்லை, பிள்ளைக்கும் இடமில்லை. இடம் தருவார்கள், ஆனால் அவர்களே அவர்களுடைய பிரச்சனைகளை கையாளுவதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் திமுக தலைமை அறிவாலயம் சற்று ஓய்வெடுக்க சொன்னார். கொஞ்சம் அமைதியாக இருங்கள், ஆனால் பையனுக்கோ உடனடியாக பதவி பெற வேண்டும். எம்பி தேர்தலுக்கு முன்னால் நாம் இங்கே நின்றுவிட்டால் ஒரு எம்பி ஆகி 29 களம் காணலாம், 2 வருஷத்தில் கட்சியை பலப்படுத்தி விடலாம் என்ற ஒரு நப்பாசை, எதிர்பார்ப்பு. அது நடக்குமா? இவர் செல்வாரா? கொஞ்சம் நாமும் பொறுத்திருப்போமே. அடுத்த செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.